ஒரு 40 நிமிஷமாவது நீங்கள் நடக்கணும். ஏன்னா காஃப் மசில்ஸ் ஆர் செகண்ட் ஹார்ட்னு சொல்கிறாங்க. முதல் ஹார்ட் இந்த ஹார்ட், செகண்ட் ஹார்ட் காஃப் மசில். நீங்கள் காஃப் மசில்ஸை எவ்வளோ தூரம் நீங்கள் ஒர்க் பண்ண வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய இதய நோய்கள் வராமல் இருக்கும். உங்களுடைய ரத்த ஓட்டம் 100% கரெக்ட். ஸோ டாக்டர், நீங்கள் வந்து நடந்தால் பிபி வர சான்சஸ் கம்மி அப்படின்றீங்க? கண்டிப்பாக பிபியே வராது. டெய்லி 40 மினிட்ஸ் நடக்கிறவங்களுக்கு பிபி வர ரொம்ப கம்மி. அப்போது சில ஆசனங்கள்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், லைக் வஜ்ராசனம், அதெல்லாம் பண்ணால் கூட காஃப் மசில் தானே மெயினாக அந்த எஃபெக்ட் ஆகும். இல்லையா? காஃப் மசில் ஆக்டிவேட் பண்ணக்கூடிய எல்லா ஆசனங்களுமே ரொம்ப பிபியை கம்மி பண்ணும். ஓகே. அதே மாதிரி தாடாசனம் அப்படின்னு ஒரு ஆசனம் இருக்குது. அதே மாதிரி இந்த வஜ்ராசனம், இதுவும் காஃப் மசிலை நல்லா ஆக்டிவேட் பண்ணும். அந்த மாதிரி நிறைய ஆசனங்கள் இருக்கு. ஓகே. அந்த ஆசனங்கள் செய்ய முடியாதவங்க சிம்பிள் வாக்கிங் 40 மினிட்ஸ் டெய்லி பண்ணிங்கனாலே. அது ஏதாவது ஒரு கண்டினியூஸ் வாக்கிங் பண்ணணுமா, இல்லை கேன் ஐ டேக் அ பிரேக்? ஃபார் எக்ஸாம்பிள் காலையில் நான் ஒரு 20 மினிட்ஸ் பண்ணேன், ஈவினிங் ஒரு 20 மினிட்ஸ் பண்ணலாமா, இல்லை கண்டினியூஸாக 40 நிமிஷம் பண்ணி 40 மினிட்ஸ் பண்ணுறது தான் சார் பெஸ்ட்டு. கண்டினியூஸாக நீங்கள் 40 நிமிஷம் பண்ணும்பொழுதுனா உங்களுடைய ரத்த ஓட்டம் கரெக்டாக சீராக மாறும். இப்போ 20 நிமிஷம் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும், அந்த பாயிண்ட் வராது, அதாவது அந்த பிரேக்கிங் பாயிண்ட் வராது. இதில் தான் விதிமுறைகள் இருக்கா, இந்த மாதிரி தான் நடக்கணும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, ஃபாஸ்ட்டாக நடக்கணும், ஸ்லோவாக நடக்கணும்? பிரிஸ்க் வாக்கிங்னு ஜென்ரலாக சொல்லுவோம். பிரிஸ்க் வாக் பெட்டரு. பிரிஸ்க் வாக் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் எடுத்தோட பிரிஸ்க் வாக்கிங் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு நாள் வந்து மெதுவாக நடங்க. ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் நடங்க, அப்புறம் 20 நிமிஷம் பண்ணுங்க, அப்புறம் 30 நிமிஷம் ஆக்குங்க, அதுக்கப்புறம் நீங்கள் 40 நிமிஷம் ஆக்குங்க. ஓகே. எடுத்த உடனே நீங்கள் எல்லாத்தையும் கடகடன்னு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ வாக் பண்ணுறது ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெனிஃபிட் ஃபார் பிபி. Thank you for explaining it in detail, doctor. And we will meet again. Thank you, doctor. Thank you. Welcome.